ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சன் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். அத்தை வந்து மீன் குழம்பும் சாதமும் வடிச்சிருந்தாங்க. ஃப்ரைடேன்றதுனால நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் கேரட் பீன்ஸ் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு கொடுத்து ஏதாவது செஞ்சுக்கோன்னு சொல்லியிருந்தாங்களா. அத்தையுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க தான். அவங்களுக்கு வந்து மதியமே செஞ்சுட்டாங்க. நாங்கள் ஈவினிங் போல் தான் போயிருந்தேன். அதனால எனக்கு மட்டும்தான்றதுனால சிம்பிளாக ரைஸ் மாதிரி இது போட்டு செஞ்சுக்கிறேன், எனக்கு மட்டும் குழம்பு வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டில் கொஞ்சம் மசாலாலாம் இருந்துச்சு. கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் இருந்துச்சு. அது மட்டும் போட்டு தான் செஞ்சுருந்தேன். வேறு மசாலா பெருசா இல்லைன்றதுனால இதை வச்சு செஞ்சுட்டேன். வேறு யாருக்காவது செய்யணுன்னா கூட பார்த்து பார்த்து செய்வோம். அது நமக்குன்னா வெந்துச்சோ வேகலையோ நல்லாயிருக்கோ இல்லையோ ஏதோ ஒன்று கிண்டி சாப்பிட்ணுன்ற மாதிரி தான் இருக்கும்ல மைண்ட் செட்டு. அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று செஞ்சு கொஞ்சமாக ரைஸ் போட்டு செஞ்சுட்டேன். காய் தான் நிறையா இருக்கணும்னு தான் என்னோடய டார்கெட். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் போல் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா ஒரே பஸ் தான். ஈவினிங் வந்து ஒரு பஸ் வரும், மார்னிங் ஒரு பஸ் வரும் எங்கள் ஊருக்கு. அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலை போய் தான் நான் போகணும். அதனால காலையிலே கிளம்பிட்டேன். அத்தை வந்து மீன் குழம்பு எனக்காக தான் வச்சாங்க. ஏன்னா நான் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன்றதுனால. அதனால் நான் சாப்பிடாம போகிறேன்றதுனால ஒரு கப்பில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இட்லி சுட்டு மீன் குழம்பு வச்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கா சூப்பராக டிஃபன் வந்து இட்லி மீன் குழம்போடு முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.